கிரீஸ் நாட்டு ஏத்தன்ஸ் நகரத்தில் ஒலிம்பிக் 776 BCEல நடந்தது. சரியாக 2800 வருஷங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தது தான் இந்த ஒலிம்பிக் போட்டி. இது ஒரு விழாக்கோலமான போட்டியாக ஆரம்பித்தாங்க. சுமார் 6 மாதம் நடக்கும் இந்த போட்டிங்க. இதில் அம்பு விடுறது, மல்யுத்தம், ஓட்டப்பந்தயம், அது இல்லாமல் ரதத்தேர் போட்டின்னு அந்த காலத்துக்கு தகுந்த போட்டிங்க நடத்தினாங்க. ஒரு சில அரசியல் காரணங்களால் 396 CEல நிறுத்திட்டாங்க. மறுபடியும் இதை மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்ன்ற பேரில் ஆரம்பித்தாங்க. வருஷம் 1896. நீங்கள் ஒலிம்பிக் டார்ச் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி சுவாரஸ்யமான தகவலை இப்போ பார்ப்போம். இது ஒலிம்பிக் போட்டி முடிகிற வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த டார்ச்சை ஒலிம்பிக் கேம் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கிரீஸில் இருக்க ஒலிம்பியாவில் பற்ற வைப்பாங்க. அங்கேருந்து இந்த டார்ச் ஒரு ரிலேயாக வேறு நகரங்கள் வழியாக அந்த வருஷம் எந்த நாடு போட்டியை நடத்துகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு தகவல், இந்த டார்ச் பல நாடுகளை கடக்கும்போது தண்ணி கடியில் கொண்டு போகிறாங்க, ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எவரெஸ்ட் சிகரத்துக்கு கூட போயிருக்கு. ஒரு நெருப்பில்லாத டார்ச்சை விண்வெளிக்கு கூட கொண்டு போயிருக்காங்க. சரி, இந்த 2024 பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக் பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் கொஞ்சம் பார்ப்போம். இந்த வருஷம் புதுமையாக ஒரு விளையாட்டை சேர்த்துருக்காங்க. அது பிரேக் டான்ஸ். 2 மாதிரியும் சொல்லலாம். பிரேக் டான்ஸுன்னு உடனே இதை தானே கற்பனை பண்ணுறீங்க? நானும் குழம்பி தான் போயிட்டேன். ஆனால் பிரேக் டான்ஸுன்றது இது தாங்க. உடம்பை நெளிச்சு சுழிச்சு குட்டி கரணம் அடித்து, இதாங்க பிரேக் டான்ஸ். டோக்கியோ ஒலிம்பிக்ஸை தொடர்ந்து இந்த வருஷம் மறுபடியும் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்த போட்டி ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங். கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளே இப்படி லாவகமாக செவுத்தில் ஏறணும். இது தான் இப்போதைக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த ஒலிம்பிக் பதக்கம், ஒலிம்பிக் மெடல்ஸ், இந்த வருஷம் பாரிஸ் ஐஃபில் டவரில் இருக்க இரும்பை கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு பதக்கத்துலேயும் சேர்த்து செஞ்சுருக்காங்க.